திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 58வது வாக்கியம். நில் என்று பெற்றேனோ இளையாற்றுக்குடி நம்பியை போலே. இந்த வாக்கியத்துல திருக்கோளூர் பெண் பிள்ளை ஒரு பக்தனை பத்தி சொல்ல போறா. இளையாற்றுக்குடி அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கு. அந்த ஊர்ல நம்பி அப்படிங்கிற ஒரு பக்தர் ஸ்ரீரங்கத்துல எந்த உற்சவம் நடந்தாலும் அவர் வந்துருவார். அந்த ஊர்ல இருந்து உற்சவத்துல பங்கு கொண்டு அந்த அழகெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் போவார். அது வழக்கமா வச்சுட்டு இருந்தார். உற்சவங்களை பார்க்கறது தான் அவரோட வாழ்க்கையோட குறிக்கோள் மாதிரி. அப்ப ஒரு தடவை பிரம்மோற்சவம் நடக்கிறது ஸ்ரீரங்கத்துல. இவருக்கு வயசு 100 ஆயிடுறது. இவரால் அந்த உற்சவத்துக்கு வரவே முடியல. ரொம்ப தள்ளாடி எழுந்து நடக்க கூட முடியல. தள்ளாடிட்டு குச்சி வச்சுதான் நடக்கணும். அதனால அவர் உற்சவத்துக்கு வரதில்லை, வர முடியல அவரால். பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கு. ஸ்ரீரங்கத்துல பெருமாள் நம்பி எங்க அப்படின்னு தேடுறாராம். அந்த பக்கம் பாக்குறாராம், இங்க பாக்குறாராம். தூண் கிட்ட இருக்கானா, அங்க பாக்குறானா, இங்க இருக்கானா, அங்க இருக்கானான்னு பாக்குறாரு பெருமாள். முடியாம அவன் ஒரு நாளைக்கு வரான் கஷ்டப்பட்டு. வந்த உடனே பெருமாள் அவ்வளவு சந்தோஷப்பட்டு ஸ்ரீரங்கநாதர் ஏன் நேத்துக்கு நீ வரல அப்படின்னு கேட்கறாராம் நம்பிக்கிட்ட, இளையாற்றுக்குடி நம்பிக்கிட்ட. உடனே அவன் சொல்றானா, எனக்கு ரொம்ப வயசாச்சு, நான் இது கூட தள்ளாடிண்டு குச்சியை வச்சுட்டு தான் வந்தேன் அப்படின்னு பதில் சொல்லும்போது, நீ இனிமே கஷ்டப்பட்டு வர வேண்டாம், நில் அப்படின்னு சொல்லி அவன் எந்த இடத்துல இருந்தானோ அதே இடத்துல அவனுக்கு நிற்க வச்சு அந்த க்ஷணமே அவருக்கு மோட்சம் கொடுத்துட்டார் ஸ்ரீரங்கத்து பெருமாள் அப்படின்னு சொல்லி இந்த கதை எப்போதுமே பக்தர்கள் தான் பகவானை தேடிண்டு எல்லா இடத்துக்கும் போவா. இந்த கதையில பகவான் பக்தனை தேடுறான். ஒவ்வொரு வாக்கியத்திலையும் திருக்கோளூர் பெண் பிள்ளை எந்த மாதிரியான ஒரு ஆச்சரியங்களை வச்சிருக்கா அப்படிங்கிறது நம்ம அதை அனுபவிச்சுட்டு, அதோட இல்லாத இனிமே கோவிலுக்கு போகணும், எந்த கோவிலுக்கு போகணும்னாலும் அந்த கோவிலோட வரலாறு நம்ம தெரியாம போகக்கூடாது அப்படின்னு கூட நமக்கு ஒரு பாடம் கிடைக்கிறது இதுலேருந்து. இப்போ மேல்கோட்டைக்கு போறவா யாருக்குமே இந்த மாதிரி பிபி நாச்சியாரோட ஒரு நினைவு இது இருக்கு. காலடியில பிபி நாச்சியார் ஐக்கியம் ஆயிடுறா காலடியிலன்னு எல்லாம் கேள்விப்படுறோம். அதனால அங்க போய் விசாரிக்கணும். நம்ம பிபி நாச்சியாரோட விக்கிரகம் இருக்கா, அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கோவிலோட வரலாறு தெரியறதுக்கு இந்த மாதிரியான வாக்கியங்கள்லாம் நமக்கு பெரிதளவுல உதவும். அது மாதிரி இந்த நிகழ்ச்சியிலுமே இளையாற்றுக்குடி நம்பி ஒரு இடத்துல, ஸ்ரீரங்கத்துல ஒரு இடத்துல தான் பகவான் அவரை நில் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ அதுக்கு ஏதாவது நினைவு சின்னம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனா பலதரப்பட்ட பக்தர்கள் கதையெல்லாம் நமக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை மூலமா தெரிய வந்துட்டு இருக்கு. இப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா, நான் என்ன இளையாற்றுக்குடி நம்பி மாதிரி இருந்தேனா, இல்லை, அதனால நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு அவ கிளம்புறா.